நான் இந்த வேலையை கற்றுக்க ஆரம்பித்து 5 நாளுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஏறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். முதல் நாள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது என்னால் ஏறவே முடியல. பாருங்கள், மரத்துக்கு அடியிலே தான் இருக்கேன், கீழ்ப்பகுதியிலே தான் இருக்கேன். என்னால் 2 ஸ்டெப் போகவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அதனால தான் அரை மரம் வரைக்கும் போக முடிஞ்சுது. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு தென்னை மரம் ஏறி கற்றுக்கணுன்னு ஆசை. அதுக்கான பொருள் தான் அதில் இருக்குது. நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அங்கே மரம் தெரியுது பார்த்தீங்களா காய்ஸ்? அங்கே தான் நான் போய் கற்றுக்க போகிறேன். இப்போ நாங்கள் அங்கே கிட்டே போயிட்டுருக்கோம். மரம் கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்தாச்சு. இப்போ அதுக்கான பொருளை ரெடி பண்ண வேண்டியதான். அதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, அதை பாருங்கள், சாக்கில் கொண்டு வந்தது அல்லக்கயிறு, கத்திப்புட்டி, இதெல்லாம் தான். எல்லாருக்குமே நண்பா ஒரு ஆசை இருக்கும். அதை நான் மரம் ஏறும்போது சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா, அதாவது இப்போ நினச்சா போய் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிட்டு வர முடியும், 1000 ரூபா சம்பாதிச்சிட்டு வர முடியும். அதுக்கான ஒரு திறமையை வளர்த்து வச்சுக்கிறது நம்மளோட லைஃப்க்கு ஒரு உதவும் நண்பா. பின்னாடி நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்களுமே அதே மாதிரி ஏதாவது ஒரு நினச்சா ஒரு 500 1000 என்னால் சம்பாதிக்க முடியும், எந்த ஒரு வேலையோ இல்லை அடிப்படையாக வேறு எந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு திறமையை வளர்த்து வச்சுக்கோங்க. எடுக்கிறியா? அப்படியே பாஸ் பண்ணிட்டு காய்ஸ், அல்லக்கயிறு எடுத்து மாட்டிகிட்டு இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இதை பற்றி கற்றுக்க முடியும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இப்போ இதை கற்றுக்க போகிறேன். இது எனக்கு முதல் நாள். நம்ம இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு யோசனை மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால் பார்த்தோம்னா இப்போ முதல் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறனால என்னால் 2 ஸ்டெப்பே போட முடியாது. அந்த ஒரு ஸ்டெப்பில் காலை தூக்கி வைக்கிறது தான். ஏன்னா கால் மரத்தில் பிடிக்கணும் நண்பா, அதுதான் மெயின். சரியான வலி வலிக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையை தூக்கி போடு அப்படியே. அதான் முன்னாடி கொண்டு வர. ஆனால் நான் முயற்சியை விடவே இல்லை. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். காய்ஸ், முதல் நாள் ஆரம்பித்து 4 நாளாக முயற்சி பண்ணி இப்போ இது 5ஆவது நாள். என்னால் ஒரு ஸ்டெப் கூட போட முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ என்னால் நல்லாவே மரத்தில் ஏற முடியுது பாருங்கள். இந்த கேமரா எடுக்கிறவங்க கூட அந்த கேமரா மறைக்கிற அளவுக்கு என்னால் ஏற முடிஞ்சுது. எடுத்த உடனே மரம் உச்சி வரைக்கும் என்னால் போக முடியாது. முழுமையாக கற்றுட்டுக்கப்புறம் தான் போக முடியும். அது வரைக்கும் முயற்சி பண்ணி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ட்ரீம் பைக் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் அது கொஞ்ச நாள் ஆகலாம். எனக்கும் ட்ரீம் பைக் வாங்கணும்னு ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கெத்து காமிப்போம். நீங்களும் ட்ரீம் பைக் வாங்குங்க, செம்மையாக நம்ம இருக்கணும் நண்பா. உன்னால் முடிஞ்சால் ஏறி பொறுமையாக. என் பக்கத்தில் இருக்கவங்களாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. அதே மாதிரி தூக்கணும். இப்போ நம்ம மரத்தை விட்டு கவரே வெளியில் வரணும். அப்போ தான் உன்னால் தூக்கியே போட முடியும். தூக்கு ஏறும்போது அது மாதிரி தான். மரத்தோட ஒட்டி உரசக்கூடாது. எப்பவுமே கவரு காலையில் நம்ம ட்ரீமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணாவே நக்கலாக பேசுகிறவங்க கூட ஒதுங்கி நிற்பாங்க நண்பா. ஓகே காய்ஸ், பாய்.